டாடா மோட்டார் நிறுவனத்தின் ஜாக்வார் லேண்ட் ரோவர் மின்சார கார் உற்பத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் பணம்பாக்கத்தில் வரும் செப்டம்பர் முதல் தொடங்க இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக 400 ஏக்கரில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த புதிய ஆலை அமைய இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணம்பாக்கத்தில் அமையவுள்ள இந்த ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் செப்டம்பரில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க இருக்கிறார். சென்னை பெங்களூரு வழித்தடத்தில் அமையும் இந்த ஆலையில் அடுத்த ஆண்டு புதிய ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார்கள் உற்பத்தி செய்யும் பணிகள் தொடங்க உள்ளன. சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் வாயிலாக தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வேட்புமனு விண்ணப்பம் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருந்த சரவணன் கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதன் பின்னர் மேயர் பதவியிடம் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு மேயரை தேர்ந்தெடுக்கும் மறைமுக தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த 25ஆம் தேதி வெளியானது. அதன்படி இன்று காலை முதல் மாநகராட்சி நிர்வாக பிரிவில் வேட்புமனு விண்ணப்பம் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி நிர்வாக அலுவலர் தங்கப்பாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாநகராட்சி மேயர் தேர்தல் வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சுமார் 10 பேர் சென்னையில் முகாமிட்டுள்ளனர். மாநகராட்சியில் அதிக பெரும்பான்மையோடு இருக்கும் திமுக சார்பில் மேயருக்கான வேட்பாளர் இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 42 தமிழக மீனவர்களை 3வது முறையாக நாளை வரை சிறைக்காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாம்பன், நம்புதாளை, கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் மற்றும் வல்லிப்பட்டினம் ஆகிய மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து கடந்த 1ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி 42 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிமன்றம் ஏற்கனவே இருமுறை சிறைக்காவலில் வைக்க உத்தரவிட்ட நிலையில் இன்றும் 3வது முறையாக நாளை வரை சிறைக்காவலில் வைக்க உத்தரவிட்டது. இதனால் மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்படுவார்கள் என எதிர்பார்த்த அவர்களது உறவினர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கிடைத்ததோ ஒரே மீன், ஆனதோ லட்சாதிபதி. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் ஆந்திர மாநில மீனவருக்கு கிட்டியுள்ளது. கிருஷ்ணா மாவட்டம் மசூலிப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர் வலையில் ராட்சத மீன் ஒன்று சிக்கியது. பிற மீனவர்களின் உதவியுடன் அதை கடற்கரைக்கு இழுத்து வந்த நிலையில் அந்த மீன் 1500 கிலோ எடையுள்ள அபூர்வ தேக்கு மீன் என தெரிய வந்தது. கிரேன் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்ட மீனை கடற்கரையில் குவிந்த பலர் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அபூர்வ மீன் கிடைத்த தகவல் அறிந்த சென்னையை சேர்ந்த மீன் வியாபாரி ஒருவர் அதை 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி சென்றார். தேக்கு மீன் மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது. பள்ளி மாணவர்கள் அட்டைகளால் காற்று வீச ஆசிரியை இப்படி அயர்ந்து தூங்குவது உத்தரப்பிரதேச மாநில அரசு தொடக்கப் பள்ளியில்தான். அலிகார் மாவட்டத்தின் கோகுல்பூர் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் வகுப்பு நேரத்தில் ஆசிரியை ஒருவர் அயர்ந்து தூங்கினார். பொறுப்பில்லாமல் நடந்து கொண்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கண்டனங்கள் வலுத்த நிலையில் பள்ளியில் ஆசிரியை தூங்கியது குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பரேலியில் தனக்கு பழம் பறித்து வரவில்லை என்று கூறி 4ஆம் வகுப்பு மாணவரை ஆசிரியர் ஒருவர் தாக்கியதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.